தமிழ்ச்சோலை பார்வையாளர்களுக்கு வணக்கம். இந்த காணொளியில் நம்ம பார்க்க போகிறது நலவெண்பாவினுடைய தொடர்ச்சி பார்க்குறோங்க. கடந்த காணொளியில் நலவெண்பாவினுடைய முதல் பகுதி பார்த்தோம். இப்போ இரண்டாவது பகுதி பார்க்குறோங்க. நலவெண்பா புகழேந்தி புலவரால் எழுதப்பட்டது. சுயம்வர காண்டம், கலித்தொடர் காண்டம், களி நீங்கு காண்டம் அப்படின்னு 3 காண்டங்கள் இருக்குதுங்க. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது அன்னம் விடு தூது. சரிங்க, இப்போ இதில் நம்ம என்ன செய்தின்னு பார்க்கலாம். கடந்த காணொளி நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க கடந்த காணொளி பாருங்கள். நலன் அன்னத்தை தூது விடுறான். தன்னுடைய மனக்குறிப்பை அன்னப்பறவைக்கிட்ட சொல்லிடுறான். அந்த அன்னப்பறவையானது இப்போ தமயந்தி பால் போயிருக்கு, தூது செல்ல போயிருக்குங்க. இனி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். சரிங்க, அன்னம் விடு தூது. அந்த அன்னப்பறவை என்ன சொல்லிட்டு போகுது அப்படின்னா, நல மகாராஜா கிட்ட என்ன சொல்லிட்டு போகுது அப்படின்னா, வெண்கொற்றக்குடியுடைய மன்னனே, அழகான திருமகள் போல் இருக்கக்கூடிய தமயந்தி, அந்த தமயந்தியை உன்பால் சேர்க்கிறது, அதாவது உன் தோள்களிடத்தே அவளை பொருந்துமாறு யான் செய்விப்பேன், அவளை உன்னிடம் சேர்த்து வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வானத்தில் உயர எழுந்து அந்த அன்னப்பறவை பறந்து போகுதுங்க. அன்னம் சென்ற உடனே நலனுடைய நிலை எப்படி இருக்குங்கிறது அடுத்தடுத்து செய்யுள்ள சொல்கிறாங்க. வேந்தன் என்ன பண்ணுறான் பாருங்க. நலன் அவன் எப்படிப்பட்டவன்? களிற்று யானை படையினை உடைய அரசன். அந்த களிர்னா ஆண் யானைகள் சொல்கிறோம் இல்லைங்களா, அது மும்மதம்னு சொல்லுவோம். 3 வகையான மதங்களும் நிலை பெற்ற அந்த ஆண் யானைகள். அந்த மும்மதம் என்ன அப்படின்னா கன்னம், கபோலம், பீஜ மதங்கள், இதுதான் சொல்கிறோம். அந்த மும்மதங்களையும் உடைய கொலை தொழிலில் சிறப்பான அந்த ஆண் யானை படைகளை கொண்ட நல மகாராஜா. சரிங்களா, அப்படிப்பட்ட அந்த நலன் என்ன நினைக்கிறான்னா, இந்நேரம் இந்த அன்னம் போயிருக்குமோ, இந்த நேரத்துக்குள்ளே அந்த அன்னப்பறவை போய் தமயந்தியை பார்த்துருக்குமோ, இந்த நேரம் அந்த அன்னம் என்னுடைய காதலை எடுத்து சொல்லியிருக்குமோ, சொல்லிட்டு இந்நேரம் மீண்டு வந்திருக்குமோ அப்படின்னு பலவாறாக என்ன பண்ணிக்கிறான், நினச்சி சொல்லி நினைத்து ஏங்கிக்கிட்டே இருக்கான் நலன். ஆவி உருகி போகிறான். அந்த இளைய அன்னப்பறவை, சிவந்த கால்களையுடைய அந்த இளைய அன்னப்பறவை அது என்ன சொன்னது? நடையழகில் அன்னம் போன்றவள் தமயந்தின்னு சொல்லிட்டு போணுச்சு இல்லைங்களா. அப்போ அந்த அன்னம் போன்றவளான தமயந்திக்கிட்ட விருப்பம் கொண்டு இந்நேரம் போய் சொல்ல போயிருக்கே அப்படின்னு நினச்சிட்ருக்கிற இந்த நலன் ஆவி உருகிறான். என்ன அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு ஆண் குயில் தன்னுடைய ஜோடி பேடையுடன் கொஞ்சிக்கிட்டு இருக்கு. அந்த குரலை கேட்ட உடனே நலன் தன்னுடைய ஆவி உருகி போய் செயலிழந்து போகிறான் அப்படிங்கிறது. உள்ளம் கலங்கி போகிறான். ஏன் அப்படின்னா, அங்கே ஒரு மயிலானது தோகை விரித்து ஆடிக்கிட்டு இருக்கு. அதை பார்க்குறான். தன் முன்பாக அதை ஆடிக்கிட்டு இருக்கு. அதனை கண்டு இவனால் பொறுக்க முடியல. தன்னுடைய உள்ளம் கலங்கி போகிறான். இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, அதாவது காதல் வயப்பட்டு இருக்கவங்களுக்கு குயில் கூவுறதோ மயில் ஆடுறதோ அவங்களுக்கு வருத்தத்தை செய்கிறது அப்படிங்கிறது. அப்போ இவனுக்கு காம நோய் கொண்டவர்களுக்கு இதெல்லாம் இந்த மாதிரி குணங்கள் ஏற்படும் அப்படிங்கிறது. அடுத்து ஒரு பூங்கொடியை பார்க்குறான். ஒரு பூங்குடி தளர்வுற்று, நலன் வந்து தமயந்தியினுடைய நினைவிலேயே தளர்வுற்று இருக்கிறான். அந்த பூங்குடிகள்கிட்ட சொல்கிறான், பூங்குடிகளே, இளமை உடையவளான தமயந்தி, அந்த தமயந்தி அவளுடைய இடைக்கு, ஏன்னா இடை வந்து கொடி போல் இருக்குன்னு சொல்லுங்களேன், அவளுடைய இடைக்கு ஒப்புமை நீங்கள் தான். அவளுடைய இடைக்கு சிறந்ததொரு ஒப்புமை பொருளாக நீங்கள் பிறந்திருக்கிறீங்க. என்கிட்ட வாங்க, என்னருகே வாரீர்களோ அப்படின்ட்டு அந்த பூங்கொடிகளை கண்டு மனம் சோர்ந்து என்ன செய்கிறான்னா, அவனுடைய சிவந்த கரங்களை கூப்பி அழைக்கிறான். யாருன்னா நலன். சரி, அப்போ எதெல்லாம் பார்க்குறான் பாருங்கள், ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். அடுத்து பாருங்கள், அந்த காம வெப்பத்தை என்னால் ஆற்றிக்கொள்ள மாட்டேனோ அப்படின்னு அவன் ஏங்கி போகிறான். அடுத்தது இந்த மன்னவன் நலன் தூது அனுப்பினான் இல்லையா, அந்த அன்னப்பறவையானது அந்த விதர்ப்ப நாட்டிற்கு போயிடுச்சு. விதர்ப்ப நாட்டிற்கு போயிட்டு அங்கே அந்த கன்னியான தமயந்தி பக்கத்தில் போய் சேர்ந்துருச்சு. அந்த பெண் நல்ல அழகான நெற்றியை உடைய அந்த தமயந்தி அவள் விளையாடிக்கிட்டு இருக்கிறா. அவளுடைய விளையாடல்களை எல்லாம் கைவிட்டுட்டு இந்த அன்னப்பறவையை பார்த்தோன்னே தனிமையாக ஒரு பக்கத்துக்கு வந்துட்டு அந்த அன்னப்பறவைக்கிட்ட கேட்குறா, நீ எதுக்காக இந்த இடத்துக்கு, எதை விரும்பி நீங்கள் சொல்லு அப்படின்ட்டு அந்த அன்னப்பறவைக்கிட்ட தமயந்தி கேட்குறா. அப்போ அந்த அன்னப்பறவை சொல்லுது, இந்த மாதிரி நலனுடைய நல்ல பண்புகளையெல்லாம் சொல்லுது. அவன் ரொம்ப செம்மையான உள்ளத்தினே உடையவன், நல்ல உள்ளம் அவனுக்கு, நல்ல இரக்க குணம் இருக்குது, நல்ல செங்கோல் தவறாமல் ஆட்சி செஞ்சுக்கிட்டு வர்றான் அவன். அது மட்டும் இல்லை,
இளம் மங்கையர்களை தன்பால் இழுக்கக்கூடிய பரந்த தோள்களை உடையவன் அவன், நல்ல உண்மையாளன். இப்படிப்பட்டவன் தான் நலன் அப்படின்னு அவனுடைய பண்புகளை எல்லாம் இந்த அன்னப்பறவை தமயந்திக்கிட்ட சொல்லிடுது. அப்படிப்பட்ட நலன் மேலுலகத்திலும் சரி, இல்லை இந்த நானிலங்களிலும் சரி, எல்லா உலகங்களையும் பார்க்கும் பொழுது அவன் சிறந்த ஒரு ஆடவனாக விளங்குகிறான், உனக்குரிய வேந்தனாக அவன் இருக்கிறான் அப்படின்னு இந்த அன்னப்பறவை தமயந்திக்கிட்ட சொல்லுதுங்க. அது மட்டும் இல்லை, பாருங்க, மேலும் அவனுடைய சிறப்பை சொல்லுது. அறநெறிகள் குடிகொண்டிருக்கக்கூடிய நெஞ்சகம். ஏன்னா ஒரு ஆண்மகன் அழகானவனாக இருந்தால் மட்டும் போதுமா? நல்ல பண்புகள் இருக்கணும் இல்லையா? அந்த மன்னன் செங்கோன்மை தவறாமல் ஆட்சி செலுத்தக்கூடியவனாக இருக்கணும் இல்லையா? ஸோ அதையும் சேர்த்து சொல்லுது. அறநெறிகள் குடிகொண்டு இருக்கக்கூடிய நெஞ்சகம் உடையவன், அவனுடைய கண்கள் அருள் ஒழுகி கொண்டிருக்கக்கூடிய கண்கள், வீரம் குடிக்கொண்டிருக்கக்கூடிய திண்மையான தோல் வலிமை உடையவன். அப்படிப்பட்டவன் நலன். அந்த நலன் இந்த உலகத்தில் அவனுக்கு இணையாக சொல்லணும் அப்படின்னா திருமாலை தான் சொல்லணும். செங்கண்ணனாகிய திருமாலே ஒப்புடையனாக மாட்டான், அவனே கூட ஒப்புடைய இல்லை. தேர்வேந்தர் ஒப்பரோ பாருங்க, செங்கன்மால் அல்லனேல் தேர்வேந்தர் ஒப்பரோ அங்கன்மா ஞாலத்தவர்க்கு, இது செய்யல இருக்க. இந்த அன்னப்பறவை அப்படி தேர்வேந்தர்கள் அதாவது திருமாலே ஒப்புடையவனாக மாட்டான் என்றால் மற்ற வேந்தர்கள் எப்படி அவனுக்கு ஒப்புடையவர் ஆவார்கள் அப்படின்ட்டு அன்னமானது நலனுடைய பண்புகளை பற்றி நம்ம தமயந்திக்கிட்ட சொல்லுதுங்க. அதை இது சொன்ன உடனே இதை கேட்ட தமயந்தி எப்படிப்பட்டவளாக இருக்கலாம்? திருமகள் போன்றவள் அவள் தமயந்தி. அன்னப்பறவையினுடைய இந்த சொற்களெல்லாம் கேட்ட உடனே தமயந்தினுடைய மனசில் அந்த மன்மதனுடைய மலரம்புகள் பாய தொடங்கிருச்சு. சரிங்களா? காமம் இழப்பெற்றவளாயிட்டா, வெளுத்து போயிட்டா. வெளுத்து போகிறதுனா என்ன அப்படின்னா, நலன் மீது கொண்ட அந்த ஆசை. அன்னப்பறவை சொன்ன மாத்திரத்தில் அதை கேட்ட உடனே நலன் மீது எழுந்த ஆசையால் அவளுடைய அந்த பொன் போன்ற உடலம் என்ன ஆயிடுச்சுன்னா வெளுத்து போயிட்டா. நலமன்னனுடைய மனசில் எழுந்த அந்த காமநோய் முழுவதையும் அன்னம் தமயந்திக்கிட்ட எடுத்து சொல்லுச்சு. உன்னை பற்றி நான் சொன்ன உடனே அவனுடைய மனசில் என்ன மாதிரியான காமநோய் எழுந்தது அப்படிங்கிறத விழாவாரியாக தமயந்திக்கிட்ட அன்னப்பறவை எடுத்து சொல்லுச்சு. அதை சொல்ல கேட்ட உடனே தமயந்திக்கு இன்னும் உள்ள முருக ஆரம்பிச்சிட்டான். தமயந்தி அவனை ஆற தழுவி இன்புற்றவள் போல என்ன ஆயிட்டா அப்படின்னா மயங்கி போகிறா தமயந்தி. ஆவி அடுத்து பாருங்க, நாடாளக்கூடிய வேந்தனாகிய விதர்ப்பனுடைய மகள் தான் தமயந்தி. காதலால் துடிச்சு போகிறா. அவள் சொல்கிறா, மலர் குளத்தில் இந்த பொய்கையில் வாழக்கூடிய இளமை பருவத்துடைய அன்னப்பறவையே, அந்த அன்னப்பறவையை விழித்து சொல்கிற அன்னப்பறவையே, நீ அந்த சோலை இடத்தை பார்த்தில, சோலைக்குள்ளே தானே பார்த்துருக்கான நலனை அந்த அன்னப்பறவை. அந்த சோலையின் இடத்தை இருப்பதாக நீ சொன்ன இல்லையா? அந்த தேர்வேந்தனுக்கு என்னுடைய நிலைமையை போய் நீ சொல்லு, சரியா? அப்படி நீ சொன்னேன்னா நான் உயிரோட என்னுடைய உயிரினை எனக்கு விருப்பத்துடன் நீ அழித்தேன்னு அர்த்தம். நீ சொல்லலைன்னா நான் எனக்கு உயிர் தெரியாது, அதனால் போய் சொல்லு அப்படின்னு இந்த தமயந்தி அன்னத்தை இப்போ யாருக்கிட்ட தூது அனுப்புகிறா? நலமகாராஜா கிட்ட தூது அனுப்புகிறா. அந்த மன்னனுடைய இந்த அன்னப்பறவை இது கேட்டோடனே சொல்லுது, நீ கவலைப்படாத, அந்த மன்னனுடைய தோள்கள் தான் நின்னுடைய மார்பகங்களுக்கு கச்சாக விளங்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விளங்கும் என்னும்படியாக தழுவுமாறு செய்விப்பேன் கண்டிப்பாக அப்படின்னு உறுதி சொல்லிட்டு இது மட்டும் இல்லை, இன்னும் அவன் மனசு சந்தோஷப்படுற மாதிரி இன்னும் சில வார்த்தைகளை எல்லாம் சொல்லிட்டு அன்னமானது வானத்தில் எழுந்து பறக்க தொடங்கியது. மலரம்புகள் பாய்ந்து வருத்த இருந்தவனாகிய நலனின் பால் பறந்து போவதாயிற்று. இப்போ அவனிடம் செல்கின்றது இந்த அன்னப்பறவை. இது வரைக்கும் நம்ம அன்னம் விடுத்துவது பார்த்துருக்கோம். இதனுடைய தொடர்ச்சியான சுயம்வர செய்தியை அடுத்த காணொளியில் நம்ம பார்க்கலாங்க. தொடர்ந்து நீங்கள் பாருங்கள், ஏன்னா இது உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ள காணொளியாக இருக்கும். நம்ம வகுப்பு நடத்திக்கிட்டு இருக்கோம், டெஸ்ட் பேட்ச்லாம் போடுறோம். இந்த வகுப்பில் கலந்து கொள்ள இயலாதவர்களுக்காகவும் நம்ம யூடியூப்பில் இந்த மாதிரி நிறைய காணொளிகள் பதிவிட்டிருக்கோம், இனிமேலும் பதிவிடுவோம். நண்பர்களுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். புதிதாக பார்க்குறவங்க நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த காணொளி பார்த்துட்டு தவறாமல் உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய மறந்துடாதீங்க. தொடர்ந்து நம்ம தமிழ்ச்சோலையை பார்த்துட்டு வாங்க. தொடர்ந்து நம்ம தமிழ்ச்சோலைக்கு பேராதரவு கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி, வணக்கம்.